இது பாருங்கள், தகவல் அறிவு உரிமை சட்டம் குறித்து அறிவார்ந்த தன்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. தெரியல, இது கூட்டுகள் தவறானதை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. தவறானதை கேட்டிருக்காங்க. நல்லாட்சி மற்றும் மேம்பாட்டுக்கு தகவல் உரிமை சட்டம் மிக முக்கியமானது. அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்த முடியாது. அஃபீஷியல் செக்யூரிசி கிடையாது. தெரியல, அதான் எனக்கு என்ன, பாதுகாப்பு தொடர்பான ரகசியங்களை பாதுகாப்பது வேண்டாம் சொல்லாமல் தவிர என்ன செய்ய கிடையாது. அலுவலர் ரகசியத்தை பாதுகாப்பது என்பது என்ன கிடையாது, தகவல் உரிமை சட்டத்தில் கிடையாது. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை என்பது மிக முக்கியமான கான்செப்டாக இருந்து ஊழலை தடுத்தல் அப்படிங்கிறதா. 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இதை பற்றி கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதை அப்படி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்கு மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில்ப்பா. தகவலறி உரிமை சட்டம். தகவல் உரிமை சட்டம் 2005ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் மக்கள் தகவல்களை கேட்பதனை சட்டப்பூர்வமாக்கியது. சட்டமானது அரசாங்கத்தில் வெளிப்படைத்தன்மை கொண்டதாகவும் குடிமக்களுக்கு பொறுப்புணர்வு கொண்டதாகவும் மாற்றியுள்ளது. இதன் மூலமாக அரசின் நடவடிக்கைகள் தகவலிருந்து குடிமக்கள் எளிதாக கண்காணிக்க முடியும். இதனால் அரசாங்கம் மக்களுக்கு கடமைப்பட்டதாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய ஒரு இம்பாக்ட் அப்படியே இருக்குது. அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சமாக இருக்குன்னு குறிப்பிடலாம்.